பரிதாரத்தை பூசிக்கொள்ள தங்கமா குஞ்சு கிடக்குது, அந்த பக்கம் வெள்ளியா குஞ்சு கிடக்குது, இந்த பக்கம் கோல்டா குஞ்சு கிடக்குது, அந்த பக்கம் வாசரா குஞ்சு கிடக்குது, இந்த பக்கம் மொத்தம் ஸ்குரு கோல்டு வாசர ஃபுட்பால் அதெல்லாம் அங்க தாங்கதா இல்லங்க. தங்கமயமா மின்னுதுங்க, அதெல்லாம் அத்தனை செல்வம் வந்து விட்டது. செல்வக்கால் அல்ல அல்ல குறையாமல் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த லட்சம் நமக்கு தேவை. இதுக்கு மேல நமக்கு எதுக்குவா? செல்வம் வந்து விட்டது. போடி யோ லட்சுமி கண்டாள் வா சென்று வருகின்றேன் ஐயா. வா 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 ஐயா செல்வங்கள் யாரும் குறையில்லாமல் இருக்கிறது. ஆமாங்க, அரண்மனைக்குள்ளே சென்று பார்த்து விட்டு வரலாம். பட போலாம். நான் ஒரு வார்த்தை நிமிர்ந்து பார்த்தனா நீ தானே பார்த்த உள்ள. ஆமா அவள போனா லட்சுமி போயிட்டு கம்மியாட்டி முண்டை சுத்தமா துவச்சி எடுத்து முட்டாளே. மொத்தத்தை வாரி போயிட்டானா நீ வானா வரா மொத்தமா இல்லனா மொத்தமா துவச்சி எடுத்து போறான். அப்படின்னா அந்த லட்சுமி வேற எங்க போக கூடாது. சிறை பிடித்து காராகிரகத்தில் அடைப்போம். இப்பொழுது என் கண் வருகின்றேன். நீங்கள் எதற்கு வந்திருக்கின்றீங்க? நீங்க செய்யலாமா அந்த மாதிரி வேலையா? செய்யலாமா? உன்னை மட்டும் தானே போக சொன்னான். செய்யலாமா? மொத்தமா தொச்சின்னு போக சொன்னான். என்னடா ஆச்சு உங்களுக்கு? செலவு கூட 5 ரூபாய் இல்லாத டீ கடன் சொல்லிட்டு சாப்பிட்டு வரான். நீங்க சொன்னபடியாக அனைத்து செல்வங்களும் கொடுத்து விட்டு என்னை போ என்று சொன்னால் அனைத்தும் போய் விட்டது. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? போனா மொத்தத்தை எடுத்து விடுவேன். இங்க பாருங்க, லட்சுமி இருக்கும் வரை செல்வாக்கு இருக்கும். லட்சுமி போய் என்றால் போய்விடும் அனைத்தும். அப்படின்னா லட்சுமி இருக்கிற வரையிலும் தான் செல்வாக்கு இருக்கும். போனா மொத்தமா எடுத்து விடுவேன். அதனால நீ இதுக்கு வேலை எங்கேயும் போக கூடாது. அரண்மனையில செல்வம் போயிடும். ஆமா, இவ அரண்மனையில இருந்தா செல்வங்கள் குவிந்து கிடக்கும். போயிருக்கு வர்ற விலங்க வாடி போயிடுங்க. இந்த லட்சுமி எங்க கோட்டைக்கு வந்துட்டு இல்லையா? இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்திற்கு லட்சுமிபுரி. லட்சுமிபுரி. இந்த கோட்டைக்கு லட்சுமிபுரி. லட்சுமிபுரி. ஆமா. ஐயா லட்சுமி நிறைந்த நாடு. லட்சுமி ஆட்சம் விளக்கியது. ஆகிய லட்சுமிபுரி என்ற நாட்டின் பெயரை சுட்டு விட்டார். பக்கவியாதி அவனுக்கு ஏன் கை இப்படி இப்படி காமிச்சிக்கிற? யாருங்க? சரிதாங்க. யாருடா? தல தல்வா சொல்ல. இறைவனோ புற்றாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவரை காலமெல்லாம் துதிக்க வேண்டும். என்னுடைய சாபம் விமோச்சனமாக வேண்டும் அல்லவா? கோவிந்தா, நாராயணா, கண்ணா, கார்மேக வண்ணா, கமல கண்ணா, பாண்டுரங்கா, பரமதயாளா, கோபாலா, கோவிந்தா, ஹரி நாராயணனே
தினமும் நான் உன்னையே துதிக்க வேண்டும் ஆண்டவா. உனக்காகவே நான் தொண்டுகள் செய்ய வேண்டும் இறைவா கோவிந்தா. மிக்ஸில கை விட்டீங்களா? வலிக்குது வலிக்குது. என்னங்காச்சு சொன்னாதான் தெரியும். என்னாச்சு என்னாச்சு? ஐயோ எரியுது எரியுது. என்னடாச்சு சொன்னாதான் எனக்கு தெரியும். வலிக்குதுமா. என்னங்காச்சு? நானும் அண்ணன் இருக்கிறாரு திருமலை. ஆமா ரெண்டு பேரும் விளையாட போனீங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டோம். சண்டை போட்டீங்களா? அந்த சண்டை போட்டு வால் பயிற்சி வால் சண்டை. அந்த நேரத்துல என் கையை வெட்டிட்டாவ. ஐயோ டேய் கட்டமா விழுதமா வலிதடா. ஓட ஐடா படுவே. எரியுது. எப்படி ஒரு 6 கட்டு போட்டா தான் அடங்கு விழுதமா. அப்படியே கண்ணா நீ எழுது பாப்பா. நான் மாட்டா சிந்திக்கிட்டு மாற வாங்க. மருத்துவமனைக்கிட்டு மாற வாங்க ஐயா. வாங்க ஐயா. வலி பாப்பா. தம்பி கண்ண வந்தானா? கேட்டு சொல்லுமா. என்ன சொன்ன? தம்பி கண்ண இத சொல்லுமா. இத சொல்லுமா. நீ சொல்லுவியா நான் சொல்லுவா? டேய் அடி வாங்குவே. முந்தாடிமா. பாப்பா அம்மா என்ன சொன்ன? தம்பி கண்ண வந்தானம்மா. வந்தா என்ன காரியம் செஞ்சு தெரியலையே. என்ன சொன்னானா? என்னது? ஏதாவது உரைத்தானா? என்ன உரைத்தனா? அட பாவி டேய் என்னடா காரியம் செய்திருக்கிறே? அட அனாத நாய் பரமாக்க நாய். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகனே சுண்டவல வெட்டிட்டு போட. நாசமா போகும். எவ்வளவு வேணுமாலும் அடிகளம்மா. ஆனா அனாதை என்று மட்டும் ஒரு வார்த்தை உரைத்து விடாதீர்கள் தாய். நான் உங்க பிள்ளைம்மா. யாரா சொல்லுது? யார் சொல்லுது? எங்க அம்மா வயித்துல பிறந்திருந்தா அந்த பாசம் இருக்குடா. தம்பின்னு பார்க்காம சுண்டு வரல வெட்டி இருக்கீங்க. வெட்டலாமா? எங்க வந்து அனாதை நாய் காட்டுறா நீ. அனாதை மகனே. என்ன சொன்னா? நீ சுமர்ந்த பிள்ளை செய்யலாமா? அன்னை ஊராலயம் மனசுல வச்சுக்கிட்டு போய் வாங்கிக்கலாமா? அன்னை ஊராலயம் அம்மா நீ சுமர்ந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை கண்களின் நெஞ்சம் கொண்டாடும் தெய்வமே அம்மா. அன்னையோராலயம் அன்னையோராலயம் அம்மா.
வானம் சென்றதேனோ பிறக்க வேண்டுமே எங்கே, அம்மா நீ சுமர்ந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வமே அம்மா அன்னையோராலயம் அன்னையோராலயம் அம்மா என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் அணுகலாம் அம்மா. நான் உங்கள் பிள்ளை என்று ஒரு வார்த்தை கூறுகிறேன் அம்மா. டேய் சொல்லாதடா. இல்லடா என் மகன் முதல் பிறந்த என் பாக்கியம். வயித்து நீ பிறந்த. கூட பிறந்த தம்பி. கூட பிறந்த இரு, கூட பிறந்த தம்பியா இருந்தா நீ அந்த காரியம் செய்திருக்கியாடா? அவன் உயிரோடு இருந்தா இந்த நாட்டுல பங்கு வருவான். எந்த தாசிக்கு பிறந்தானோ, மனசு எந்த எவ்வளவு வேசிக்கு பிறந்தானோ, எவனுக்கு பிறந்தோது? பேசாதடா. உடன் பிறந்த தம்பி நான் கொள்வதற்காக நான் துணிந்தேன். ஆமாண்டா சத்தியமா அந்த காரியம் இந்த நாட்டு சொத்துக்காக நான் ஆசைப்பட்டேன். என்னடா? இந்த உலகத்திலே உயர்ந்த சொத்து தாய் தந்தை என் தம்பி என்று மனதிலே மனக்கோட்டை கட்டியிருக்கின்றேன். அந்த நினைப்பு உன் மனசுல இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்திருப்பியடா? இன்னைக்கு சுண்டு வரல வெட்டா, நாளைக்கு கண்டிப்பா தலைய வெட்டுவான்டா அவன். போகும்போது கல்லு தூக்கி போடுவாமா? கழுத்து பிடிப்பான். ஆமா, கைத்த பிடிப்பான். கண்டிப்பா செய்விடா நீ. கைத்த பிடிப்பாமா? ஏய், அடி வாங்குவ நீ. அம்மா, நான் உங்கள் கழுத்தை பிடிப்பேன். என் முகத்தை விழிக்காத. உங்கள் கழுத்தை நான் பிடிக்க மாட்டேம்மா. புடிடா. கழுத்து புடிடா. புடிச்சுதான் பாரு. என்னை சாவடிச்சிடுறா முதல்ல. அம்மா, அப்பேற்பட்ட வார்த்தை மட்டும் கூறாதீர்கள். நீ பிடிக்கலாம், நான் பிடிக்கணும். அவன்தான் புடிச்சு உயிரை அவன் பிடிக்க மாட்டானம்மா. அதனால புடிச்சு சாவடிச்சிரியா? சொன்னதே செய்யுமா கேரி பிள்ளை, சின்ன பிள்ளை. அவுத்து புடுவேன். ஓ, நவுத்தில சீமாலாக்கற மாதிரி. ஏய், நவுத்தி விடுற நாட்டுல இருக்க கூடாது. அழகாரா? ஏம்மா. வாடா. டேய், இந்த நாட்டு வெறுக்கூடாது. ஏய். அதனால ஏய், இந்த ஆடு மத்தியம். அரசாங்கோட நான் கைட்டலாம். கைட்டலாம். ஏய், கைட்டு. எப்படி வந்தியா அனாதியா அனாதியா போடு. எத்தனை பேர் போட்டி பாத்து. தர்மகனை மாற்றி அம்மா சொன்னங்களை காட்டி அத்தனையும் தாங்கிக் கொண்டே சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டா சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி அண்ணன் என்பவன் இனி தாங்கினான் அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி பெண்டாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி சிறியன்பான் இடுக்கண் வரும்போது சிறியன்பான்
சத்தியத்தின் சோதனைக்கு இத்தனை பேர் போட்டி டேய் ஏமா ஆடில அகச்சிட்டா அத்திரி வாங்கிடா இது எங்க வைக்க பாவி டேய் என் தலைமலை வைடா என் தலைமலை இந்தமா பாய் முடி என்ன எங்க வைக்கிற பாய் எங்க எடுத்து வைக்கிற அட சே அரண்மனை போய் வைடா போய் அரண்மனையா ஆமாடா அரண்மனை எடுத்து வைக்க பீரோல வையண்டா என்னடா சொல்லணும் உனக்கு மேல வைக்க கீழ வைப்பா கீழ வைக்க தான் நல்லா இருக்கும் கீழ வச்சா செல்ல அடிச்சிருமா அதனால மேல வச்சா எலி தூக்கி முடும் வேற எங்க தான் வைக்க போற நடுப்புற வைக்கிறேன் நடப்புல எப்படிடா வைப்ப நீ ஏமா என்ன துணி ஃபுல்லா அடக்கிட்டு இருக்க பீரோல எப்படி வைப்ப நீ துணி தூக்கிட்டு தான் வைக்கிறேன் ஓ இது துணில எடுத்து வைக்கிறேமா அம்மா டேய் என்ன எவ்வளவு வேண்டுமானாலும் அடையலாமா என் முகத்தில் விழிக்காதே நீ 10 மாதம் கருவிலே சுமந்து இலடத்த மகன் என்று ஒரு வார்த்தை கூறுகள் தாய் என்னது அம்மா என்னடா சொன்ன ஏன் மகன் என்று சொல்லுங்கம்மா பாவி நல்ல வயித்துல பிறந்ததா நல்ல புத்தி வரும் எந்த ஆசி பெற்றாலும் எந்த வேசி பெற்றாலும் நாட்டிலே இருக்க கூடாது பாவி பாவி இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே நீ நாட்டில் இருக்கலாமா இருக்கவே கூடாதுமா நாட்டு விட்டு போடா போடுமா கண்டு வரல வெட்டானம்மா இது நடக்குதாம்மா குழந்தைக்கு பீ பிஸ்கட் கொடுத்துக்கிறேன் டீ பிஸ்கட் எல்லாம் ஷார்ட்டா தான் போவேன் நீ ஆமாமா ஷார்ட்டா போனா பட்டுட்டு போலாம் சுத்திட்டு போனா நேரம் ஆகுது 11 ஆகும் வீரபாகு சொல்லுமா ஒரு விஷயம் முக்கியமா சொல்லுசனா கை மேல வைக்கமா வேகாட்டுல மனசு கடிச்சு மாறிட போகுது ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் நான் ஏன் என்னப்பா என்ன உங்க ப்ராப்ளம் உண்டு அதான் ப்ராப்ளம் சரிப்பா அது விடு இந்த விஷயம் வீட்டுக்காருக்கு தெரியவே கூடாது நான் சொல்ல மாட்டேமா ஆமாடப்பா உன்னை கை எடுத்து கும்பிடுற சாமி சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் நான் மலையாள நம்பறேன் நான் ஆனா மெத்தி காட்டா வளரிடுவேன் நான் ஐயோ வண்ணடப்பா டேய் அதனால என்ன தனியா விட்டு போவாதா எப்பவும் கூடவே இருக்கறேன் கண்டிப்பாடா என்ன வெச்சுக்கோ பக்கத்திலே வேலைக்கு வெச்சுக்கமா கண்டிப்பாடா இந்த பதிவிட உனக்கு மேல பதி வருஷா மேல ஒரு பதிவு காத்து இருக்குது அந்த இடத்துக்குலாம் நான் வர மாட்டேன் அவன் ஒரு ஆள் தான் பதிவு மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ஆண்டவன் ஒருவனே கண்ணு கட்டுதா எப்படின்னா தென்னை கட்டு அப்புறமா கண்ணை கட்டும் பின்னாடி கவனிக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு அப்ப நீ கவனிக்கிறியா ஓ சூப்பர் மகனே மகனே என்று பாசத்துடன் வளர்த்தி நீ யாரும் இல்லாத அனாதை என்று உரைத்து விட்டிருக்கிறாய். நான் எங்கு செல்வேன் அம்மா? நாட்டை விட்டு துரத்தி விட்டிருக்கிறேன். எனக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள், உடன் பிறந்த தம்பி இருக்கின்றான். இந்த நாட்டை சீர சிறப்போட அரசாட்சி புரியலாம் என்று மனதிலே மலைக்கோட்டை கட்டியிருந்தேன். அனைத்து மண்கோட்டைகளாக மாறிவிட்டது. இறைவா, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் என்று. மனிதன் நினைப்பதுன்று வாழ்வி நிலைக்கும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுன்று வாழ்வில் நினைப்பதுன்று.
எல்லாம் என் தாய் அன்னமிட்டார்களே, நான் எங்கே செல்வன் என்று ஒன்றுமே புரியவில்லையே ஆண்டவா. இந்த ஆடு மாடுலாம் நம்ம பெரியப்பா நம்ம கிட்ட விட்டு அவன் சவுட்டு ஊட்டே உட்காந்துக்கிறான். நம்ம போய் ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு வரணும். வயிறுல போய் இறங்குது. இருக்கிற ஆள்லாம் நம்மள புடிச்சிட்டு அடிக்கிறாங்க. நம்ம போய் பாய்னா இதனால ஆடு மாடுலாம் நம்ம மேய்ச்சி போறது. அதனால பெரியப்பா கூப்பிட்டு அவர்கிட்ட ஒப்பாச்சிட்டு நம்ம ஏன்னா வெளியே போலாம். பெரியப்பா ஏண்டா என்னடா இந்த பண்ணையார் பரமசிவத்தை பத்தி உனக்கு தெரியாது விளையாட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா பசங்களா விளையாட்டு தானமாவா வெட்டில் பண்ணிக்கிறேன்னா என்னடா ஆடு மாடுலாம் என்கிட்ட ஒப்பாச்சிடுறேன். ஊராமட்டு பையெல்லாம் போய் இறங்குது. அவன் புடிச்சு கும்புறான். ஆட்டை ஓட்டுறது இங்க என்ன வேலை உனக்கு? இதுக்கு மேல மாடுலாம் மேய்க்க மாட்டாங்க. என்னடா சொல்ற? இது யாரையா ஆள் போட்டுப்பா. என்ன நல்லா பார்த்து பேசு. என்ன பார்த்து பேச? சாப்பாடு எங்க கிடைக்கும்? என்னதா சாப்பாடு எப்படி கிடைக்கும்? ஏதோ எங்க அப்பா செத்துட்டு போறா பெரியப்பா நிக்கிறீ அப்படின்ட்டு தம்பி புள்ளைய சேனு ஏதோ பாதுகாப்பா வச்சுக்கிறேன் வளர்க்குறேன்ட்டு நாங்களும் பொறுப்பா வேலை செய்யறோம். அதுக்கு நீ எந்த வேலை செய்யறா? போய் மூச்சு விடாத பேசுறியே. மன்னருக்கு யாரா பதில் சொல்றது? அதுக்கு இந்த சுந்தரபுரி நாட்டுல இருக்கிற மன்னர் பொல்லாதவரா பாவி. அன்றாட பால் கொண்டு போய் கொடுத்தாதான் நம்ம வந்து சுகமா வாழ முடியும். இதுக்கு மேல என்னால ஆடு மாடுலாம் மேய்க்க முடியாது. பால் கறந்து எடுத்து போய் அரண்மனையில கொடுக்க முடியாது. எங்களால முடியாது. வேற ஆள் பாத்துக்கணி. வேற ஆள் எப்படா பாக்குறது? என்ன செய்யறதுப்பா? அதுக்கு என்ன வழி? இப்போ எப்படி இது மாடு மேய்க்கலாம் எப்படி சும்மா இருக்கிறது? மாடு மேய்க்கலாம் எப்படி சும்மா இருக்குதா? சரி இன்னைக்கு யார் பதில் சொல்றது? இன்னைக்கு ஒரு நாள் போட்டோம். நாளைக்கு தினம் ஆளு யாருன்னா சேர்த்துக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் தான் மேய்ப்ப செத்தனா ஆடு மாடுலாம் போய் சாய்து பாரு. சரி என்ன பண்றீங்க? யாராவது ஒரு ஆளை தேடி பார்க்கலடா. சரி ஒரு ஆளை தேடி பார்த்து அவர் இடத்துல மாட்டை ஒப்படைக்கலாம். ஆகட்டும். சரி வா போலாம். போ நாடு நாடாக அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாமல் என்னை கருவிலே சுமந்து இருக்கும் பொழுது என்னை கருவிலே கலைத்திருந்தால் எனக்கு ஏனம்மா இவ்வளவு துன்பம் இன்னல்கள் வாழ்விலே ஏற்பட போகிறது அம்மா? என்னை கருவறையிலே கலைத்திருக்க கூடாதா என் தாயே? கருவினிலே என்னை கலைத்திருந்தால் கவலை என்பதே இல்லை அம்மா. ஈன்றெடுத்து இறந்து விட்டால் சோதனைகள் வந்ததம்மா. கருவினிலே கலைத்திருந்தால் கவலை என்பதே இல்லை அம்மா. ஈன்றெடுத்து இறந்து விட்டால் சோதனைகள் வந்ததம்மா. கருவினிலே எடுத்து சொல்ல எனக்கு இங்கு ஒருவர் இல்லையே. இந்த நாடோடி கூட்டத்தினால் துயரம் தொல்லையே. எடுத்து சொல்ல எனக்கு ஒருவர் இங்கே இல்லையே. நாடோடி கூட்டத்தினால் இந்த கொள்ளையே. எடுத்து சொல்ல எனக்கு இங்கு ஒருவர் இல்லையே. இந்த நாடோடி கூட்டத்தினால் துயரம் தொல்லையே. இதயம் என்னும் கோட்டையில இனியும் நீயம்மா. இதயம் என்னும் கோட்டையில இனியும் நீயம்மா. என் எதிர்கால வாழ்க்கை இன்று அழிந்ததேனம்மா. கருவினிலே அம்மா என்னை சுமர்ந்து மஞ்சர்களின் சூழ்ச்சியினால் வாழ்க்கை போனதே. என் வரலாறு காணாத வாழ்க்கை மாறுதே. மஞ்சகரின் சூழ்ச்சி
கருவினிலே என்னை சுமர்ந்து தேடிட்டு வரான் வேலைக்கு ஒருத்த கூட வர மாட்டானே ஆடு மாடு மேய்க்கன்னா வர மாட்டான் என்ன படுத்தியா போடா டேய் இன்னும் கொஞ்சம் எங்கடா பார்க்கறியா டேய் ஏடா ஏடா டேய் டேய் கம்யூனிட்டி அவன குஷி படுத்துக்கறான் பாரியா வயிலியே சாப்பிட்டு படுறானே ஓர படுங்க தண்ணி ஐயோ அச்சி தெளிஞ்சு போச்சு மறுபடியும் தண்ணி கேக்குறான் தண்ணி ஆமாடா டேய் ஆ? தண்ணிடா குடிக்கிறதுக்கு தண்ணி கேக்குறான் தண்ணீர் குடிக்கிற தண்ணியா தண்ணி இந்த தண்ணி இல்லையா டேய் டேய் புத்தி எங்க போகுது சரிப்பியா கடி கொஞ்சம் மாடா ஓடு 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 சீக்கிரம் டா கம்பியா ராஜா அப்பலாம்டா ஏந்திரப்பா ஐயா உட்காருமா ஐயா உட்காரு ஐயா ஆ? தண்ணி ஆ? தண்ணி தண்ணி இந்த பெருசா இரு தராங்க குறா குறா இந்தாப்பா சாப்பிடு பொறுமையா பொறுமையா ஐயோ பாவம் கொலை பசி ஒழுகுது ஐயா ஏந்திருப்பா ஏண்டா தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்த்தீர்கள் எனக்கு மனமார்ந்த நன்றி ஐயா மிகவும் பன்றி டேய் ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ? பசி கொடுமை தாங்க முடியல ஐயா பசி எடுக்குதா யார் பானியா ஐயா நான் ஒரு அனாதை பெரியப்பா அவன் 400 அனாதியா ஏய் ஐயா அவன் அனாதைன்னு சொல்றான் நான் ஒரு அனாதை ஒரே அனாதியா ஆமா ஐயா. ஐயோ பாவம் தாய் தந்தை யாரும் கிடையாது தாய் தந்தை இல்லைன்னா தாண்டா அனாதை ஒருவேளை உணவிற்கே வழி இல்லாமல் நாடு நாடாக வீடு வீடாக அழுது கொண்டிருக்கிறேன் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதா ஒரு வாரம் ஆகுது ஐயா சாப்பாடு நாங்களும் அதுக்கு முன்னாடி அடுப்பத்தி வச்சுட்டு 2 வருஷம் ஆகி போச்சு கொரோனாவில் ஏன் இந்த வருஷம் தான் வேலை எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிற வேற ஊர் பாரு கிளம்பு ஐயா இந்த தடவை நல்லா கடல் பிடித்து நல்லா போயிட்டு இருக்கேன் கொடுங்க ஐயா எங்க சித்துப்பா பெரியப்பா இதை ரகசியம் சொல்ல முடியுமா டேய் பெரியப்பா சரியான ஆளு இவனா தான் இருக்கான் பசியா இருக்கிறான் அனாதைன்னு சொல்றான் ஆ. நீ என்ன பண்ற சாப்பாடு மட்டும் தான் போடுவேன் சரி கஞ்சி அது கூட கூடுதான் கூதான் வாரத்துல ஒரு நாள் தான் சோறு ஆ. மற்ற நாள்லாம் எதுவும் கேட்க கூடாது சரி. சம்பளமும் கேட்க கூடாது அடி வச்சு முடி வச்சு பேச படி வச்சிடுறேன் பேசி வா ஆ பேசிட்டு வா புடிச்சு போட்டுலாம் கம்முனியா ஆ. ஜாக்கிரதை. ஐயோ ஓசிலே ஓபி அடிக்கிற பெரியப்பா டேய் பாருடா கேளுடா சம்பளமே இல்லாத ஆளு போட்டு வேலை செய்யறீங்க நான் அந்த நேரம் கொடுக்கணும் சம்பளம் ஆ. உனக்கு சம்பளம் கொடுக்குறாரு இல்லையா ஏது தீனியோட சரி அப்ப இவனுக்கு அவனுக்கு அதே தான். ரெண்டு பேரும் தான் சாப்பிடுறானுங்களே வேலை கேளு நீ என்னதான் சாப்பிடுற பெரியப்பா டேய் 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 ஏப்பா, ஐயா ஆ, பசிக்குது ஐயா பசின்னு சொல்லாத ஆ. எங்க ஊருக்கு வந்து பிறகு பசின்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படியா? சாப்பாடு குறை கிடையாது ஆ. என்ன வேலை செய்யறியா ஐயா 3 வேளை சாப்பாடு போடுறேன் நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் தவறாம செய்வேன் ஆ? ஆ. எந்த வேலையா எந்த வேலை செய்வேன் கலெக்டர் வேலை செய்யறியா டேய் ஐயா நான் புண்ணாக்கு. படிப்பறிவு இல்லாதவன் ஏய், பெரியப்பா. அப்புறம் ஏன் எல்லா வேலையும் செய்யறேன்றா ஏதோ தெரிஞ்ச தெரிஞ்ச வேலை வரைக்கும். சொல்லு தெரிஞ்ச வேலையை சொல்லுங்கடா அண்ணா ஆ, இவர் என்ன வெறிய உங்களுக்கு சாப்பாடு தானே போடுறாரு ஆமா எங்க ஹோட்டல் வேணா உனக்கு என்ன வேணுமோ தரணா ஹோட்டலுக்கா ஆமா சரியா என்ன கேட்டாலும் இருக்குது சரியா ஆ, உங்க பெரியப்பா பேர் பெரியப்பா பேரு பரமசிவன் சொல்றேன் பரமசிவம் பரமசிவம் என்ன வரையா ஹோட்டலுக்கு பண்ணையார் பரமசிவா அப்படியா ஆ ஏன்டா பையா நான் சொன்னது மறந்துட்டு கேளுடா பையா அப்புறம் கேட்க போறேன் நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் ஐயா எந்த வேலை வித்தா செய்யறியா இந்த ஹோட்டலுக்கு நீங்களா ஐயா ஹோட்டல் ஹோட்டல்ல சாப்பாடு எனக்கு ஆமா ஐயா ஹோட்டல்ல சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது ஐயா ஆ, வீட்டுல செஞ்சாங்க பாரு மயில் அண்ணன் வீட்டுல அது மாதிரி செஞ்சு போட்டா போதும் நல்லா அண்ணா நீ வரையா ஹோட்டலுக்கு எங்க ஹோட்டலுக்கு வா ஆ. என்ன வேணாலும் சொல்லி தருவோம் என்ன வேலை தெரியா ஆமா உங்க ஹோட்டல் வேண்டா ஆ எல்லாமே இருக்குது உங்க ஹோட்டல்ல ஆமா பீஸா இருக்குதா ஆ. டேய் பீஸா பீஸா ஏன்டா சும்மா கூட எங்கனா இருக்குதா இல்ல பர்கர் இல்ல அதுவும் இல்லையா இல்ல ஸ்ப்ரிங் ரோல் இல்ல அதுவும் இல்ல ஆஹா. என்னடா இது மக்கா மக்கா அதுவும் இல்ல அதுவும் இல்ல என்னப்பா வம்பா போச்சு அதுவும் இல்ல அப்ப என்னதான் ஹோட்டல் வச்சுக்கிறீங்க தோசை இட்லி தாங்க இருக்குது. அட சே என்ன அரமா தோசை இட்லி சட்னி வடை இதே சாப்பிட்டு கிடப்பாங்க வித்தியாசமா சாப்பிடணுமா இல்லையா எனக்கு எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் ஐயா நீங்க சாப்பிடாட்டி போங்க ஐயா கூழ் சாப்பிட்டியா கூடா ஆ. சாப்பிடுவேன் மாவு சாதம் மாவு சாதம் சாப்பிடுவேன் நழுவு அமுது நெய் அமுது நெய் இல்லடா நெய் இல்ல நழுவு அமுது நழுவு அமுது சாப்பிடுவேன் தாளிச்சு கூவே ஐயா தாளிச்ச கூடா ஆ இது வரைக்கும் கேள்விப்படல ஐயா அதான் வர பத்திக்கிறாங்க இது வரைக்கும் நான் கேள்விப்படலையே கேள்விப்படலையா தாளிச்சு கூவே எப்படி செய்வாங்கனா எப்படி கூழாக்குறாங்க பத்தியா பாண்டை ஆமா பாண்டை எந்த பாண்டை சிறுவார்த்து பாண்டை சிறுவார்த்து பாண்டை அட அதுல பா பானை பானை பா ஓஹோ பானை அந்த பானையில கூழ் ஆகிட்டு இறக்கி வச்சிருவாங்க ஆமா. இறக்கி வச்சுட்டு கூழ் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கன்னா கூழ் மொத்தம் காலி ஆயிடும் ஆ. அடியில என்ன இருக்கும் காந்தல் இருக்கு. காந்தல் இருக்கும் ஆமா. அந்த காந்தல்ல 2 படி தண்ணி ஊத்தணும்
2 படி தண்ணி 2 படி தண்ணி 2 படி உப்பு கொட்டணும் ஐயா. சரிசமா கொட்டணும் இல்ல கெட்டுண்டா. ஓஹோ, அந்த அளவுக்கு உப்பு கொட்டணும். கொட்டிட்டு கொட்டி கை விட்டு கொட்டாய கூடாது. ஏன் ஐயா? ஏன் எதற்காக? கெட்டுடும். ஓஹோ, கை பட்டா கெட்டிடும். அதனால காலை விட்டு நல்லா கொட்டாயணும். காலை விட்டு கொட்டாச்சினா அடியில இந்த கருப்பா இந்த மாதிரி அடையாட்டது. ஆமா, அது மொத்தம் கருப்பு கருப்பா மேல வந்து மிதக்கும். மேதகம். அதான்டா கனதாஜ குவே. ஐயா, நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறந்து விட்டாரே டாக்டர் அப்துல் கலாம் செக்ரட்டரியா இருக்க வேண்டிய ஆள் நான். ஏன் வந்தீர்கள்? ஜஸ்ட் மிஸ் ஆயி போச்சு. வேன் கூட்டு ரோடுக்கு வந்து கப்புடு வேன்ல ஏறிட்டு. அப்படியா? இல்லனா ஐ அம் கிரேட் எஸ்கேப். ஐயா, எனக்கு எதனா வேலை போட்டு கொடுங்க ஐயா, நான் கூடயே இருக்கிறேன் ஐயா. பா, இங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் மேய்க்கணும். இருக்கிற ஆடு மாடெல்லாம் எங்க 2 பேரும் மேய்க்க முடியல. எங்க பெரியப்பன் ஓச்சில ஓபி அடிச்சுக்கிறான். ஐயா, அதனால ஆடு மாடு தானே நான் மேய்க்கிறேன் ஐயா. மேய்க்கிறியா? ஐயா, ஏனென்றா இரு பட்டுன்னு ஒத்துக்கு நீ ஆள் இல்ல நேரத்துல ஆடு மாடு ஓட்டி முடியா? நான் ஓடி மாட்டேன். இல்ல அது மாதிரி தான் பாக்குறீங்க. என்ன பார்த்தா நம்பேட்டர் மாதிரியே தெரியுது உங்களுக்கு. அப்ப அவர் இருக்கிறானா? அவர்தான் ஆடு ஓட்டிட்டு போயிடுவாரு. சரி சரி, அந்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற. அப்ப நீ போய்ச்சுக்க. ஐயா ஐயா, நான் செய்றேன் ஐயா. ஆடு மாடு மேய்க்கணும் அவ்வளவுதானே? பெரியப்பா நான் மேய்க்கிறேன். ஆய கட்ட கட்டா ஆய கட்டும் பாரு. எனக்கு 3 வேளை சாப்பாடு பட்டா போதும். அவ்வளவுதான். அது கூடுதான்னு கூதான். வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பாடு. சோறு பரவாயில்ல, எது கிடைச்சாலும் சாப்பிடணும். அவ்வளவுதான். பசின்னு சாப்பிடணும், ருசின்னு சாப்பிடக்கூடாது. ருசி சாப்பிட கூடாது. நான் பசினே சாப்பிடுறேன். ரைட். பெரியப்பா 1000 மாடுன்னு சொல்லு. 1000 மாடுறா, 1 மாடு 2 மாடு நினைச்சிட்டு போறான். இல்ல நீ எதுவுமே பேச மாட்டியாப்பா? 1000 மாடுறப்பயா? உனக்கு ஒண்ணும் வசனம் எழுதி கொடுக்கலையா? ஏய். ஏன் இப்படி வந்து பண்ற நீ பெரியப்பா? ஏய் பெரியப்பா, பெரியமாச்சி அடி பேசுறல்ல நீ. அதுக்கு தண்டா உன்னை ஆள வைக்கிறேன். வா மொத்தம் 1000 மாடு இருக்குது. ஆமா, 1000 மாடா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பால் கறந்து எடுத்து போய் நாட்டு மன்னர் இருக்கிறாரு அரண்மனையில எடுத்து ஒப்படைச்சிடணும்பா. 1000 மாட்டு பாலுமா? 1000 மாடு இல்லப்பா, அது பாத்தியா தனியா மேய்ஞ்சிட்டு ஒரு மாடு. எல்லா மாடும் கும்பலா மேய்ச்சிட்டு இருக்கு. அந்த மாடு மட்டும் என்ன தனியா மேய்ச்சிட்டு இருக்கு? எல்லா மாடு கூட சேராது அந்த மாடு. அது பேர் தான் காராம்பஸ். காராம் பசுவா? ஒரு வேளைக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். ஐயா, ஒரு வேளைக்கு? ஆமா, 20 லிட்டர் பால் கறக்கும். அந்த பால் எடுத்து போய் அப்படியே மகாராஜாண்ட ஒப்படைச்சிடணும். இந்நாட்டு மன்னரத்தில் ஒப்படைக்க வேண்டும். இல்லனா நமக்கு பணி. இல்லனா நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு ஐயா. அப்படியா? சரிதானா? அந்த பொறுப்பான வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். கண்ணு கத்தமா இருந்துக்கோ, வேலை செய்து போய்ச்சுக்கோ, நல்ல பேர் எடுத்துக்கோ, கெட்ட பேர் இருக்காதே, எல்லாத்துக்கும் தலையாட்டாதே. அதுக்கு ஆடுறா. ஏய் பெரியப்பா, என்னடா கொம்பு எடுத்து வந்துக்குறா. கொம்பு மாடு மேய்க்கிற கொம்பு எடுத்து வந்துக்குறா. ஓத்தா நீ எதுக்கு தாண்டா வர? நான் கண்ணுங்க அர்த்தமா பாத்து செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. சரிதானா? எந்த வேலையும் கேவலமா நினைக்க கூடாது. மாடு மேய்க்கணுமே அப்படின்னு கேவலமா நினைக்காத. ஐயா, மாடு மேய்க்கிறது தான் எனக்கு பணக்காரு. அதை விட பண்ணி மேய்க்கிறவன் தான் பணக்காரு. பண்ணி மேய்க்கிறதுக்காகவும் கேவலப்படுறான். என்ன மாடு எத்திரி குட்டி போட்டு என்ன சொல்ற? இருப்பா, மாடு எத்திரி குட்டி ஒரே போட்டு ஒரு கண்ணு போடும். பண்ணி 10 ஒண்ணு பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. மாடு குட்டியா போறோம். கன்று 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 போடாய வென்று. வந்தவனே நீ விட்டுரு போலக்கு. இல்ல இல்ல, அவன் எங்க போக மாட்டான். சாப்பாடு காட்டி ஐயா, நீங்க என்ன வயிறு வச்சா டொக்குலோடு கிடக்குது. நீங்க என்ன திட்டாலும் வாங்கிக்கோ ஐயா. எனக்கு தான் சாப்பாடு. ஆமா, என்ன திட்டினாலும் வாங்கி வரான். அவனுக்கு தேவை சாப்பாடுன்ட்டான். சாப்பாடுன்னா எல்லாத்தையும் விட்டுருவேன். அவ்வளவுதான். இதெல்லாம் போயப்பாடாடு ஐயா, ஈனமானத்தை பார்த்தா சாப்பாடு என்ன ஐயா செய்வேன்? என்னப்பா? மான இனத்தெல்லாம் பார்த்தா சாப்பாடு என்ன செய்வேன்? மான மரியாதை பார்க்கக்கூடிய சாப்பாடு மாதிரி தான் முக்கியம். அப்படியா? சங்கம் முக்கியமா சாப்பாடு வைக்கிறேன், சாப்பாடு தான் முக்கியம். அந்த கேஸ்டானியா? டேய் நமக்குலாம் அப்படி கிடையாதுப்பா. பாவி, எங்க இருந்தாலும் சிறப்பா இருக்கும். டேய் வந்தவனே ஓட்டி நடத்துறோம். டேய் அட முக்கிய காரக்கற போடா பெரியப்பானியா. நான் சொல்லி விட்டு வர பாடியா. பெரியப்பா அவனை விட்டு போறடா. சரியா பெரியப்பா, நீ போடா பெரியப்பா. நான் வரேன் பெரியப்பா. பெரியப்பா தேடி கிடக்கடா பெரியப்பா. வாடா போடா அவனுக்கு. என்னடா பெரியப்பா பாசமா கூப்பிடுதே. பாத்தியா அவன பையா? சீக்கிரம் கல்யாணம் பண்றாப்பா. இப்படி பேசுறா எவன்டா பொண்ணு கொடுப்பான்? இல்லனா பெரியப்பா கூட்டி ஓடுறேன். டேய் செய்ய. பொண்ணு பாக்கிறதுக்கு பா. பொண்ணு பாக்கிறதுக்கு. ஐயா, தவறா சொன்ன மாதிரி எனக்கு காது கேட்டது. நான் இருக்கிறேன், நீ கவலையே படாத. கல்யாணம் நீ பண்ணி வைக்கிறியா? பொண்ணு பார்த்தே? சரி, நம்ம 2 பேரும் போவோம். தாமல பையலாம் அவரே போட சொல்லு. ரைட். நல்லா நேரா ஆகுது. ஆறு மாடலாம் கண்ணு கட்டமா மேய்க்கணும். நான் பாத்துக்கிறேன். வா 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 வா. அந்த காராப்பாசு மேய்க்கக்கூடிய வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ 3 வேளை உணவை கிடைக்கிறது. ஆயினால் அந்த காராப்பாசுவை சிறப்பான முறையில் மேய்க்க வேண்டும். சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவாய் தெய்வமகளே. சத்தியம் நீயே
என்னடா பால் எங்கடா புதுசா வேலைக்கு வந்தானே அவன்கிட்ட இந்த காராம் பஸ் ஒப்பச்சுமே 3 நாளா காராம் பஸ் பால் கறக்கலையா அரண்மனைக்கு போலியா காவலாளி வந்து கேட்டு போனான். ஐயோ என்னடா அது டேய் எப்படிடா போறது அரசாங்கத்துக்கு நம்ம உன்னை கையோட இன்னொரு சொன்னாங்க நான் என்னடா பண்ணுவேன் தெரியுமா? டேய் எனக்கு பயமா இருக்குடா பாவி எதுக்கு நீங்க பக்கத்துல வாங்கடா நானா கூட வரேன் காராம் பஸ் அவன்கிட்ட தான ஒப்பச்சா ஆமா அவனை இட்டுன்னு போலாம் அவனுக்கு கூப்பிடு டேய் கூப்பிடுடா என்னடா அவன் யாரா டேய் ஆமா நீ மாடு மேய்க்க போன ஆமா காராம்பஸ் பால் எங்க காராம் பசு பாலா டேய் உன்கிட்ட என்ன சொன்னோம் காராம் பஸ் பால் கறக்க அது எடுத்து அரண்மனையில கொடுக்கணும் அப்படி சொன்னா இல்லையா? ஆமா. 3 நாளா காராம் பஸ் பால் கறக்கலாமே காராம் பஸ் ஏன் பால் கறக்கல? ஆமா ஏன் காராம் பசு பால் கறக்கல அதான்டா காராம் பஸ் நம்மளே கேக்குறோம் ஏன் கறக்கல பாத்தியா நீ பேசுற லட்சணம் நீ அதுல சேர்ந்துட்டியா உட்காரு உட்காரு நீ டேய் யாரா அவன ஒரு பேச கூட உட்காரு நீ வேலைக்கு நான் தானே சேர்த்தேன் நானே பேசிக்கிறேன் கம்முனு சரி தம்பி ஐயா காராம் பஸ் ஏன் பால் கறக்கல? அதுதான் காராம் பசு ஏன் பால் கறக்கல தம்பி நான் சொல்றது புரியுதா உனக்கு? காராம் பஸ் 3 நாளா ஏன் பால் கறக்கல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா காராம் பசு ஏன் 3 நாளா பால் கறக்கல? பெரியப்பா நான் சரியா தானே கேட்டுக்கிறேன் அவனை. சரியாதான் நீ கேக்குற சரி தம்பி காராம் பஸ் ஏன் பால் கறக்கல? அண்ணா காராம் பசு ஏன் பால் கறக்கல? பார்த்தா செத்தாண்டா சேகர் இவனுக்கு டேய் இப்படி கேட்டா சொல்ல மாட்டான் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஆமா மன்னராடு எடுத்து போய் படிப்போ படிப்போ. இவனுக்கு என்ன தண்டனை அவரே கொடுக்கட்டும். வாடா டேய் வாடா டேய் இந்த சுந்தரவனின் ஆட்சியை சுந்தரேச மன்னரை பெருமற்றி சிறப்பான முறையிலே எக்குறையும் இல்லாமல் என்னுடைய நாட்டு மக்களை நீதி தவறாமல் அவர்களை பாதுகாத்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கோ தீராத உடல் வியாதி. என்னுடைய வியாதியை போர்ப்பதற்காக அரண்மனை வைத்தியர்கள் பார்க்காத வைத்தியமே கிடையாது. இருந்து என்னுடைய உடல்நிலை தேரவில்லை. அப்படிதான் வைத்தியருடைய சொல்படி பண்ணையார் பரமசிவனத்தில் இருக்கக்கூடிய காராம் பசுவின் பாலை உட்கொண்டு வந்தால் உடல்நிலை தேரும் என்று சொல்லேன். அதன்படி அன்று முதல் இன்று வரை காராம் பசுவின் பாலை உட்கொண்டு வருகிறேன். ஏனோ தெரியவில்லை 3 நிலைகளாக பண்ணையாரும் வரவில்லை பாலும் வரவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றே புரியவில்லை. பாராட்டமின்றி அவர்களை கவனித்து விடுகிறேன். மாடையர்கள் பண்ணையார் அறிவிருக்கா உனக்கு? ஐயா அறிவிருக்காயா உனக்கு? என்னையா 65 நாள் முதல் என் நிலைமை உனக்கு தெரியவில்லையா? நன்றாக தெரியும் ஐயா. மகாராஜா இல்லப்பா மகாராஜா என் தம்பி புள்ளங்க மகாராஜான்னு சொல்லி சந்தோஷம். ஆமாங்க மகாராஜான்னு சொல்லாது. மரகா இல்லைங்க பயம் மகாராஜா. பயம் அவனுக்கு டேய் உங்களை பார்த்த உடனே பயத்துல முறைச்சில காட்டியா தட்டு ஒத்துட்டு ஐயா. நீ அப்படியே கேட்டிருக்கலாம். மரண ராஜாவா போயிட்டு இருப்பேன் நான். வேணாங்க ஐயா. ஆமா இவன் யாரு? அவன் தம்பி பிள்ளைங்க. தம்பி பிள்ளை. அவர் எனக்கு பெரியப்பா. ஆமா இத்தனை நாட்களாக காராபசுவின் பால் ஏற்படவில்லை. ஐயா இவ்வளவு நாளா மாடு மேய்ப்பது யாருடைய வேலை? ஓ, இப்போ ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. ஆடு மாடலாம் நானே மேய்ச்சங்க சரி. காராம் பஸ் நானே மேய்ப்பேன் பால் கறந்து எடுத்தாந்து நானே கொடுப்பேன் ஐயா. ஆமா. என்னால முடியல அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ஆள் ஒண்ணு சேர்த்தங்க ஏய். வேலைக்கு ஏய். அந்த கம்ப்ளைண்ட் ஒப்பச்சேன். ஏய். அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா தெரியல 3 நாளா பால் கறக்கலிங்க அரண்மனையில எடுத்தாந்து கொடுக்கல ஐயா. அதனால எங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்துறாதீங்க. அவனை கேட்டாக்கா அவன் திருப்பி எங்களே கேக்குறான் ஐயா. அப்படியா? ஏன் கறக்கல? எங்கேத்த சிறுவன்? கவரமாடா. அண்ணா வாழ்கை வாழ்கை. ஐயா அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா பேசுங்க. புதியதாக மாடு மேய்க்க வந்த சிறுவன் இவன் தானே? ஏடா கூடமா பேசுவான் ஐயா. சரி நம்மளே பைத்து மாக்கிடுவோம். அவனை கேட்கிறேன் அமைதியாக இரு. சரிங்க. உன் பெயர் என்னப்பா? என்னுடைய பெயர் திருமலை ஐயா. திருமலை அழகான பெயர். திருமலை ஆண்டவருடைய திரு பெயரை உனக்கு சூட்டிருக்கிறார்கள். திருமலை மன்னா. பண்ணையார் சொன்னது அத்தனை உண்மையா? என்ன உண்மையா? பாத்தீங்களா இப்போ ஆரம்பிச்சிட்டான். பண்ணையார் சொன்னது அத்தனை உண்மைதானா? அதுதான் மன்னா பண்ணையார் சொன்னது அத்தனை உண்மைதானா? யோ பண்ணையார் ஐயா மாடு வைக்க புதிய சிறுவன் வந்திருக்கிறான். அவன் வந்த பிறகுதான் பால் கலக்கவில்லை என்று நீ என்னிடத்தில் உரைத்தாய். ஆமாங்க. ஆமா பண்ணையார் சொன்னது உண்மையான கேட்டா என்ன உண்மைன்னு கேட்கிறேன். யார் சொன்னது உண்மையானு கேட்காதீங்க. காராம் பஸ் ஏன் பால் கறக்கலன்னு கேளு. காராம் பசுவே ஏன் பால் கறக்கல அப்படி கேட்டு பாருங்க. திருமலை மன்னா நீ மாடு வைக்க வந்திருந்ததால் காரா பசுவ பால் கலக்கவில்லை என்று பண்ணையார் உன் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனால ஏன் பாராம் பசு மாடு மேய்ப்பது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. அதை கொண்டு வந்து கட்டுவது என்னுடைய வேலை. அதற்கு தண்ணீர் காட்டுவது அனைத்தும் என்னுடைய வேலை. அதற்கு உணவு வைப்பது அனைத்தும் என்னுடைய வேலை. பால் கறப்பது யார் வேலை? என்னுடைய வேலைதான். அப்ப காரா பசுவின் பால் எங்கே? அதுதான் மன்னா
ஏன் காராமன் பாசு பால் எங்கே கறக்கவில்லை? அதுதான் ஏன் கறக்கவில்லை? இதேதான் சொல்றேன். ஐயா எங்களை நாங்க கேட்டாலும் எங்க எனக்கு ஒரு சந்தோஷம் ஐயா. நாங்க 3 பேர் தான் போறோம்னு பார்த்தா கூட ஒரு ஆள் வராரு, 4வது ஆளா. மிக்க மகிழ்ச்சி. கேளுங்க ஐயா. அப்படியே நீங்க தான் அது. டேய் திருமலை மாட்டங்க. ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? இததான் சாமி நானும் கேக்குறேன். இப்ப நான் நல்லாதானே பேசுறேன். நல்லா தான் பேசிக்கிறீங்க ஐயா. ஏதோ தவற உனக்கு சொல்லி லைனா தான் போய்க்குது. தவற உனக்கு சொல்லி வரியே கிடையாது. உன்னை கேட்டதும் உண்மைதானே? உண்மைதான் பண்ணா நாங்களும் கேட்டோம். இதே தான் சொல்றோம். மகாராஜா நீங்க இருங்க. பெரியப்பா நீ ஒருத்தர கேளு. டேய் ஏன்டா காராம்பசு பால் கறக்கல சொல்றா பாவி? ஐயா ஏன் காராம்பசு பால் கறக்கல? சரியா போச்சு யோ பாரு. பண்ணியா அப்படி கேட்டா அவன் சொல்லுவானே? இப்ப நான் கேக்குறேன் பார். மன்னா மெச்சுங்க ஐயா. பைட்டான் சிறுமணி மன்னா புதிதாக மாடு மேய்க்க சேர்ந்த சிறுமணி தானே? ஆமாம். ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? ஆமாம். ஏன் காராம்பசு பால் கறக்கவில்லை? நான் சாவர்தே மேல்றேன். நான் சாவர்தே மேல்றேன். ஏங்க மன்னா உளவெஸ்டான் ஆயிவன். அவனுக்காக நீங்க எங்க சாவணும்? எனக்கு உளவெஸ்டான். உளவெஸ்டானா? எனக்கு உளவெஸ்டான். ஐயா என்ன உளவெஸ்டான்? என்ன பால் எடுத்து கொடுக்கல நீங்க செத்து புடுங்கறியா? பால் இல்லன்னா என் உயிர் இருக்காதா? அதனாலதான் எனக்கு உள வச்சுட்டான். ஐயா காராம்பசு ஏன் நான் பால் கறக்கலன்னு கேக்குறேன். ஏன் காராம்பசு பால் கறக்கறது என்ன கேட்டுக்கிறேன்டா? ஒரு முறைக்கு 4 முறை கேட்டாலும் அதுலயே நான் மன்னா இத பாருங்க. ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போடு. ஆத்திரப்படாதீங்க. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு, மூத்திரம் உடம்புக்கு சத்ரு. ஏண்டா அண்ணா எல்லாரும் ஏண்டா இடமா இல்லை? அப்பப்ப இருந்துட வேண்டியதான். தாய் திருமலை மன்னா சாமர்த்தியமாக நான் கேட்கும் கேள்வியை மீண்டும் என்னிடத்திலே சொல்லி தப்பிக்க பார்க்கிறாயா? பண்ணையார் ஒழுங்காக பால் கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்து கொண்டிருந்தார். நீ எப்பொழுது மாறி வைக்க வந்தாயோ அந்த நாள் முதல் இந்த 3 தினங்களாக எனக்கு பால் வந்து சேரவில்லை. மன்னருடைய கட்டளை காராம்பசு எங்க செல்கிறது, பால் எங்கே களமாடப்படுகிறது என்று தெரிந்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். அப்படி நீ சொல்ல தவறினால் உனக்கு மரண தண்டனை. என் தம்பி புள்ளங்க அநியாயமா பெரியப்பாவை கூப்பிட்டுங்க ஐயா. டேய் ஏடா உனக்கு வந்த தண்டனை தான். ஐயோ மன்னா மன்னா நிலவிலை கட்டம். தாய் திருமலை நிலவிலை கட்டம். பாருகிறேன். நாளைய தினம் காராம்பசு பால் வந்து சேரல நிலைமைய மாறிட சரிதானா? உன்னால நாங்க தூக்கு தண்ணி போகணுமாடா? நாங்க சாவணுமா? இல்ல ஐயா நான் பாத்துக்கிறேன். போ. அந்த தவறே நடக்காது. அந்த காராம்பசு எங்குதான் செல்கிறது என்னவென்று ஒன்றும் புரியவில்லை. ஆனால் யாரால் பால் களவாடப்படுகிறது அனைத்து அறிய வேண்டுமானால் அந்த மாட்டை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். வளர்ந்து செல்கிறது எங்குதான் செல்கிறது என்று இப்பொழுது பார்ப்போம். அனைத்து மாடுகளும் ஒரு பகுதியில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காராம்பசு மற்றும் தனித்து செல்கிறது எங்குதான் செல்கிறது பின்தொடர்ந்து செல்கிறது. நிசகம பணி மணிப்பகம் நிசக நிசக நிசசனி சனி பகம மணி பகனி சனி பகம மணி பகனி பமக 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 சா ராகவணி ரமண ரகுநாத
ரகுநாதாம் ராமச்சந்திரா தசரத ராமா ராகவனே ரமணா ரகுநாதா हरि ओम नमो नारायणाय नमः हरि ओम नमो नारायणाय नमः हरि ओम नमो नारायणाय नमः என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த காராப்பசுடைய பாலாகப்பட்டது எங்கு களவாடப்படுகிறது பார்த்தால் இந்த காராப்பசி இந்த புட்டில் மீது தினமும் வந்து பால் தன்னாலே சுரக்கிறது. அப்படி என்றால் இந்த காராப்பசு விடுவேன். மன்னர் எனக்கு மரணனை கொடுத்திருக்கிறார். அந்த காராப்பசினாலே பாலை கொண்டு வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை உரைத்திருக்கிறார். அதற்கு காரணம் யார்? இந்த காராப்பசு. அப்படி இந்த காராப்பசு விடுவேனா? ஒரே வெட்டாக வெட்டி கொடியவனே, யாருக்கு என்ன பாவத்தை செய்தது அந்த காராபசு? அனுதினமோ பாலை தெரியக்கூடிய பசுவை அடியாளமாக கொண்டு விட்டாய். அந்த காராபசுடைய உதிரமாக பட்டது என் மீது பட்டவுடனே என் தவம் கலந்து விட்டது. துடி துடிக்க இருந்து கிடக்கிறதோ அதே போல் இப்பொழுதே நான் உனக்கு கொடுக்கின்றேன் சாபம். கொடியவனே, 4448வது விழாவில் குறுகி குஷ்டம் போக வேண்டும்.
காராப்பசை கொன்று விட்டேன் என்று கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தீர்களே, நான் ஏன் எதற்காக கொன்றேன் தெரியுமா? உணவிற்கே வழி இல்லாமல் வீதி வீதியாக அலைந்து திரிந்தவன். அப்புறம் இப்பொழுது இந்நாட்டில் பண்ணையார் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். இந்த மாடுகளை மேய்த்தி அதை பராமரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி நடந்து கொண்டிருந்தேன். அப்புறம் இப்பொழுது இந்த காராப்பசு மட்டும் தனித்து நின்று அனுதினமும் 20 லிட்டர் பால் கறக்குமாம். அந்த பாலை கொண்டு சென்று என் நாட்டு மன்னரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நான் தினந்தோறும் அப்படி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் 3 தினங்களாக இந்த காராப்பசு பாலை கரைக்கவில்லை. இந்த பால் எங்குதான் களவாடுகிறது என்று தெரியவில்லை. இந்த நாட்டு மன்னர் எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விட்டார். நாளை வரும்போது காராப்பசு பாலை கொண்டு வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை உரைத்து விட்டார். அதனால் நான் பின்தொடர்ந்து ஓடி வந்தேன் காராப்பசு பின்னால். அப்படி வரும்பொழுது இந்த புற்றில் மீது ஏறி தானாக பாலாகப்பட்டது சுரந்தது. கோபம் கொண்டேன். காராப்பசுனால் தான் நமக்கு மரண தண்டனை உரைத்தார். இத்தனைக்கும் காரணம் இந்த காராப்பசு என்று கோபம் கொண்டு என் கரத்தால் வெட்டி விட்டேன். அம்மா, என்னை மன்னித்து விடுகிறார். நான் தாய் தந்தை இல்லாத அனாதை அம்மா, எனக்கு பெருமட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே தாய். என் சாபத்தை மாற்றி அமைங்கள் அம்மா. அம்மா, பெண் என்றால் பேயும் மன மிருகம் என்று உரைப்பார்கள். எப்பொழுது கதறி கண்ணீர் விட்டு நீ அழுதாடியோ உன்னை நான் மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் இந்த சாப விமோசனம் ஆக வேண்டும் என்றால் எழுது. உன்னுடைய சொந்த உழைப்பினால் ஆண்டவனுக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். ஆமா, சொந்த உழைப்பாளா? ஆமா. நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? நீங்கள் கொடுத்த சாபத்தினால் கூன் குறுகி குஷ்டப்படுத்தி வலிமை இழந்து காய்ச்சலிக்கிறேன் அம்மா. என்னுடைய சொந்த உழைப்பால் நான் எப்படி அம்மா ஆலயத்தை கட்ட முடியும்? வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்தாவது ஆலயத்தை கட்ட வேண்டும். என்ன ஆலயத்தை கட்டி அதற்கு மகா கும்பாபிஷேகமும் செய்ய வேண்டும். அதன் பிறகு சீனிவாச பெருமானுக்கு ஆகாசராஜன் மகள் பத்மாவதிக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமண வைபோகத்தை உன்னுடைய கண்ணால் கண்டால் இந்த சாபம் விமோசனமாகிவிடும். அம்மா, வீதி வீதியாக சென்று மக்களிடத்திலே பிச்சை எடுத்து அந்த சீனிவாச பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை ஏற்பாடு செய்து மகா கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய ஆலய திருப்பணி செய்து அது மாத்திரமில்லாமல் சீனிவாச பெருமானுக்கும் அந்த பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அந்த சீனிவாச பத்மாவதி திருக்கல்யாணத்தை என் கண்களால் பார்த்தால் என் சாப விமோசனம் தீர்ந்து விடுமா? அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். என்னாச்சு பொண்டாட்டி பிள்ளை எப்படி இருக்குன்னு கூட வந்து பார்க்கணும். கொஞ்சம் ஆசையில் அவருக்கு அக்கறை கிடையாது. எப்பதான் வருவாரு தெரியும். நம்முடைய மகன் எங்கடி வந்தது வராதமா? மகன் எங்க மகன் எங்கடி எப்படி அதை கேட்க மாட்டீங்க. பொண்டாட்டி பாத்துட்டா திருமலை எங்க திருமலை எங்கடி பழம் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, அல்வா சாப்பிடுங்க. வேற என்னடா சாப்பிட வைக்கலாம்? வேற அதெல்லாம் இருக்கட்டும். பேசு சுத்தனிய காலைல ஊத்தி பறக்கறிய. சும்மா இருப்பீங்க, இருங்க. சரி, இங்க வாங்க. என்ன விஷயம்? நம்முடைய மக திருமலை உள்ள இருக்காங்க. உள்ள இருக்கானா? உள்ள இருக்கானா? எல்லாரும் வந்துருப்பாங்க. திருமலை என்னங்க? திருமலை டேய் எங்கடா இருக்கா? நீ டேய் என்னடியா? ஐயோ, திருமலை தானே கேக்குற? திருமலை எங்கடா? சாப்பிட்டு 7வது மாடியில படுத்துக்கிறார். 7வது மாடியில? டேய் நம்பிக்கை இல்லையேங்க. நான் வரும்போது நீ பேசுறத நம்பறேன். நான் வரும்போது ஒவ்வொரு மாடியா ஏறி ஏறி பாத்துட்டு வரேன். இன்னும் திருமலையே காணோம்டா. 7வது மாடியில ஏசி போட்டுக்கிற அந்த ரூம்ல படுத்துக்கிறாருங்க. என்னது? ஏசி ரூம்ல. என்ன அடிப்பே? என்ன நான் சொல்றேன், என்ன நம்பாத போறியா நீ? அப்ப எங்களை சந்தேகப்படுறியா நீ? நீ சந்தேகப்பட்டு பேசறத பார்த்தா திருமலையும் கண்ணனும் வால் சண்டை போட்ட மாதிரியோ திருமலை என்னடா திருமலை கண்ண விரல வெட்ட மாதிரியோ, அத வந்து கண்ணன் அம்மா கிட்ட சொன்ன மாதிரியோ, அம்மா
அவன் வந்து திருமலையை அடி அடின்னு அடிச்ச மாதிரியோ அனாத நாயே புறம்போக்கு நாயே யார் பெத்த பிள்ளையோ இனி நாட்டுல இருக்கக்கூடாதா அப்படின்னு துணிமலையா கைத்துக்கு நாட்டை விட்டு அமிச்ச மாதிரியோ கேட்டுக்கிறிய ஐயோ சொல்லிட்டுனா இது மட்டுமா இளவரசர் தூங்கும் போது கள்ள தூக்கி தலைமையில போட மாட்டான் இந்த நாடு வேணுமே அதனால அம்மா கோவம் அச்சாங்க நாட்டு விட்டு தைச்சாங்க பாதியில வந்தா பாதியிலே போனா போயிட்டாங்க போய் பொண்டாட்டி போய் இப்படி அடிக்கிறீங்க உங்களுக்கு நல்ல தாங்க செஞ்சுக்கிறாங்க ஏங்க அவன் கண்ணை எங்க உள்ளதான் இருக்கிறான் பாருங்க பொண்டாட்டி அடிக்கிற ஒரு ஆம்பளையா நீ போய் அடிக்கிறியாடா உன் பொண்டாட்டியே யாரு நீ போய் அடிக்கிறியாப்பா நான் பாச்சா ஏமா கல்யாணமே ஆகலமா ஒண்ணு எனக்கு அப்ப ரெண்டு புள்ள பெத்து வச்சிருக்கிற யாருக்கு பெத்து வச்சிங்கற ரெண்டு புள்ளுக்கு தாதியா எங்க அண்ணன் மட்டும் பசங்கமா ஓ சரி சரிப்பா சைலண்ட் என்ன இத பாருங்க அவன் போனா போட்டுங்க பையன் வளர்ந்துட்டான் அவன காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணவே அப்படி அக்கறை உண்மைதான் கல்யாணம் செய்யணும் சரி பொண்ணு எங்க போய் தேர்றது ஏங்க நம்ம தோட்டத்துல கீரை வச்சு மரத்து தோட்டத்துல ஏன் போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்க்கலாமா ஏய் அது நீ கட்டிடா கல்யாணம் என் புள்ளைக்கு அப்படியேடா அதெல்லாம் வேணாம் ஏங்க நீ பிச்சாண்டி இதே வேலை தான் பிச்சாண்டி நீ இதே வேலை தான் அது அலியோ போய் ஹலியோ அப்படினா நீயே பாத்துட்டியமா ஆமா யாருமா என் அண்ணன் பொண்ணு இருக்குடா அவ்வளவுதான் சுந்தரமே நாட்டுல என் அண்ணன் பொண்ணு இருக்குது நாடு என் மச்சான் பண்ண ஏனா அம்மா பரம்பரையில இருந்தே இந்த வீட்டுக்கு வாழ வந்தாதான் குடும்பம் குப்பு குப்புன்னு இருக்கும் அப்படி இல்லடா இப்போ நம்ம குடும்பம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் அப்படி இல்லடா சண்டை சச்சரவு இல்லாத இருக்காதே ஒத்துமையா இருக்குடா ஆமா வர பெண்ணு நம்ம சொந்தம் ஆமா மச்சான் பண்ணு எங்களை எப்படி அனுசரிச்சு அனுசரிச்சு போவேடா சரி அதுதான் எப்படியோ ஒண்ணு வேகத்தோட வந்தேன் மனத்தை மாத்திட்டீங்க இன்னைக்கு என்ன நாளே போய் சட்டை மாத்தி வந்துருவான் இப்பவே போலாம் போலாங்க
பருவம் எனது பாடல்